வணக்கம். இந்த ஆண்டு தமிழகத்தில் 9 பொறியியல் கல்லூரிகளுக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து அந்த 9 பொறியியல் கல்லூரிகளும் மூடப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தை பொறுத்தவரையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 476 பொறியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பொறியியல் கல்லூரிகளுக்கான அங்கீகாரத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டுதோறும் இந்த பொறியியல் கல்லூரிகளுக்கான இணைப்பு அங்கீகாரத்தை பெறுவதற்காக அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம், அதாவது AICTE மற்றும் அண்ணா பல்கலைக்கழகத்திடம் புதுப்பிக்க வேண்டும். இதுதான் நடைமுறை. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகளும் தன்னுடைய கல்லூரிக்கான அங்கீகாரத்தை புதுப்பிக்க வேண்டும். அதற்கான நடைமுறைகள் சரியாக இருக்க வேண்டும். அதாவது அந்த கல்லூரியுடைய உள்கட்டமைப்பு விதிமுறைகள் உட்பட்டு இருக்க வேண்டும். அதே போன்று மாணவர் சேர்க்கை என்பதும் கணிசமாக இருக்க வேண்டும். இது போன்ற சில நடைமுறைகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பொறியியல் கல்லூரிகளுக்கான அங்கீகாரம் வழங்கப்படும். அது தவறாக இருக்கும் பட்சத்தில், ஒருவேளை மாணவர் சேர்க்கை சரியாக இல்லை என்றாலோ, அதே போன்று கல்லூரிகளில் உள்கட்டமைப்பு சரியாக இல்லை என்றாலோ அந்த கல்லூரிகளுக்கான அங்கீகாரம் என்பது வழங்கப்படாது. இதுதான் நடைமுறை. அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இது நடைபெறுவது வழக்கமான இயல்புதான். அந்த வகையில் இந்த ஆண்டு தமிழகத்தில் 9 பொறியியல் கல்லூரிகளுக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த 9 பொறியியல் கல்லூரிகள் மூடப்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டை பொறுத்தவரையில் BTech படிப்புகளில் சேருவதற்காக ஒட்டுமொத்தமாக 2,32,000 இடங்கள் உள்ளன. அதில் தகுதியான 1,98,868 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்க இருக்கின்றது. இந்த கலந்தாய்வு தொடங்கக்கூடிய இந்த நிலையில் 9 பொறியியல் கல்லூரிகளுக்கான அங்கீகாரம் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 2024-25 கல்வியாண்டுக்கான 433 கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும். இந்த 9 கல்லூரிகளை தவிர்த்து மற்ற 433 பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு இதே போன்று மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை காரணமாக கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் 442 கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு 433 பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த கலந்தாய்வு நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்பாக இந்த அறிவிப்பு வெளியாகும். அதன் அடிப்படையில் வழக்கமாக நடக்கக்கூடிய நடைமுறை தான் இது. தமிழகத்தில் உள்கட்டமைப்பு சரியில்லாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக 9 பொறியியல் கல்லூரிகளுக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பானு.